Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 6 மாத காலத்திற்குள் தவிர்க்காட்சி கலைக்கப்படும் என்ற முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் பகல் கனவுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். அதாவது தாவேக ஆட்சி 6 மாசத்துல கவிழும், மீண்டும் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார். அது போல திருச்சி சிவா போன்றவர்கள் டெல்லியில அமைச்சர்களா வருவாருன்னு சொல்லியிருக்கேன். பகல் கனவுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. 6 மாசத்துல ஆட்சி கவிழ் அதெல்லாம் வெறும் பகல் கனவு, அவ்வளவுதான். ஒரு இயக்கத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இப்போ இன்னொரு இயக்கத்துல இணைவது என்பது இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டுல மக்கள் பிரதிநிதிகள் அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவங்களுடைய முடிவுல நாங்க தலையிட முடியாது. ஆனா இன்னைக்கு ஒரு வெளிப்படைத்தன்மையாக ஒரு லஞ்ச லாவணியமற்ற ஒரு அரசு நடந்துட்டு இருக்கு. அதுக்கு காங்கிரஸ் கட்சி முழுவதுமாக அந்த கூட்டணியோட சேர்ந்து நாங்களும் பயணிச்சுட்டு இருக்கோம். எங்களை பொறுத்தவரையில கொல்லைப்புற வாசல் வழியாக வேற எந்த நிகழ்வும் நடந்துடக்கூடாது, ஒரு கவர்னர் ஆட்சியோ அல்லது ஒரு குடியரசு ஒரு ஆட்சியோ வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க இன்னைக்கு இணைந்து ஒரு மதசார்பற்ற அணிக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்கோம். எங்களை பொறுத்தவரையில இந்த ஆதரவு ஒரு நீடித்த ஆதரவாக தான் இருக்கு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.